பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு அடியும் கடவுளுக்காக இருந்தால் நம் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஆனால் நாம் சுயநலமாக வாழ்ந்து நம் சொந்த வாழ்க்கையை மட்டுமே பராமரிக்க நின்றால் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. கடவுளின் ஆவி நம்மில் இருக்கிறது. அது நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை குணப்படுத்துகிறது, நம் காயங்களை குணப்படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. கடவுளின் ஆவி துக்கங்களில் ஆறுதல் பெறவும், பலவீனத்தில் வலிமையாக இருக்கவும், நன்மை தீமையை வேறுபடுத்தவும், தேவையில் உதவவும், நன்மை செய்வதில் முன்னேறவும் நமக்கு உதவுகிறது. அன்பான சகோதரர்களே, கடவுள் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கடவுளின் அன்பு ஒருபோதும் வறண்டு போகாது. நாம் கடவுளை ஆழமாக அனுபவிக்க வேண்டும். கடவுளின் அன்பின் ஊற்றிலிருந்து குடிப்போம், ஏராளமாக குடிப்போம். இந்த உலக இன்பங்களில் தொலைந்து போகாமல் கடவுளை நம்பி மற்றவர்களை நேசிப்பதன் மூலம் வாழ்வோம். கடவுள் நம்மை ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.